வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் இட்லி மாவு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ரொம்பவே டேஸ்டியான சுழியம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சுழியம் எது வேணாலும் சொல்லாங்க. மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ள பூரணம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு எடுத்துக்கலாங்க. ஒரு நாள் முன்னாடி அரைச்சது, ரொம்பவும் புளிப்பாக இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவுக்கு பதிலாக மைதா மாவு, கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். மாவோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். மாவு ரொம்பவும் தண்ணியாக இருந்ததுன்னா நமக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இது மேல் தோலை நம்ம நீக்கிட்டு நம்ம மசிச்சுக்கலாம். இந்த கிழங்குல எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளை சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பால்ஸும் நான் உருட்டி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயும் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிருக்கு. இப்போ பூரணத்தை எல்லாமே நம்ம மாவில் சேர்த்துட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்க அவிச்சு கொடுத்தா பசங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இப்போது ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வெந்திருக்கு, லைட்டாக திருப்பிக்கலாம். இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ சுழியம் பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு இருந்ததுன்னா ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்குல நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. ஃபைபர் சத்து அதிகமாக இருக்கிறதால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போது அடுத்த பேட்சும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.